அப்படி என்னதான் இந்த டெஸ்லா கார்ல இருக்கு? எல்லாரும் இந்த டெஸ்லாங்கிறாங்களே! வாங்கடா நம்மளும் ஓட்டி பார்த்துரலான்னு சொல்லி இன்னைக்கு அந்த கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த காரை ஓட்டுறதுக்கு சாவி தான் தேவையில்லைன்னீங்க. உள்ள போய் பார்த்தா கியர் பட்டன கூட காணோம். எப்படிப்பா காரை ஓட்டுறது அப்படின்னா, எல்லாமே இந்த டச் ஸ்கிரீனு தான் அப்படிங்கிறாரு. காருக்குள்ள உட்காந்து மேலே அண்ணாந்து பார்த்தா வானம் தலைக்கு மேலே அப்படியே தெரியுது. இந்த ரூஃபு ஃபுல்லாக கிளாஸில் தான் இருக்கு. இந்த கிளாஸ் ரூஃபுக்கு சன்சைடு தேவையா இல்லையாங்கிறத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். போடுறா சீட்டு பெல்ட்டை, எடுறா வண்டியை அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க காரு வந்து டெஸ்லா மாடல் 3. எப்பெல்லாம் கார் எடுக்கிறனோ அப்போல்லாம் எனக்கு வர டவுட்டு, இந்த ரைட் சைடு திரும்பும்போது இந்த பேமெண்ட்டில் எதுலையாவது கார் வீல் ஏறிடுமா அப்படிங்கிறது தான். கார் ஓட்ட சொல்லி தரும்போது என் வீட்டுக்கார்ட்ட நான் இதே கொஸ்டினை கேட்டேன், எப்படிப்பா ரைட் சைடை ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு. செம்ம கடுப்பாயி மனுஷன் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இறங்கி போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ இந்த டெஸ்லா காரில் பாருங்கள், ரைட்டில் ஒரு கேமரா, லெஃப்ட்டில் ஒரு கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரான்னு ரோடை அது வாட்டுக்கு தெளிவாக காட்டிக்கிட்டு கிடக்கு. காருக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்குற இந்த ஆட்டோ பைலட். இந்த ஆட்டோ பைலட் மோடை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற டெஸ்டினேஷனை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீரிங் வீலில் இருக்கிற ரைட் சைட் பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணும்போது ஆட்டோ பைலட் மோடு ஆன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பதட்டமும் பயத்தோட இதுவரைக்கும் காரை நாம் ஓட்டிக்கிட்டு வந்தோம், இப்போ காரு நம்மளை ஓட்டிக்கிட்டு போகுது.